நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற நெல்லை மேட்டுப்பாளையம் வாராந்திர சிறப்பு ரயில் தென்காசியில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த ரயிலுக்காக சுமார் 55 பயணிகள் காத்திருந்த நிலையில் அவர்கள் மற்றொரு ரயிலில் தென்காசிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தென்காசியிலிருந்து 9 மணிக்கு புறப்பட வேண்டிய அந்த ரயில் கல்லிடைக்குறிச்சி பயணிகளை ஏற்றிக்கொண்டு சுமார் 1.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அம்பேத்கர் பெயர் பலகையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்தார். தென்னம்மாதேவி பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் இளைஞர்களின் அன்பு வேண்டுகோளை ஏற்று டாக்டர் அம்பேத்கர் பெயர் பலகையை அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடலில் தடையை மீறி குளித்துக் கொண்டிருந்த நபர் திடீரென அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிருக்கு போராடினார். அப்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர பாதுகாப்பு குழுவினர் துரிதமாக செயல்பட்டு நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தவரை மீட்டு உயிரை காப்பாற்றினர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கருப்பண்ணசுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவில் நடைபெற்ற வள்ளிக்கும்மி ஆட்டத்தில் ஏராளமான பெண்கள் ஒரே வண்ண சீருடை அணிந்து காலில் சலங்கை கட்டி ஆடினர். நாட்டுப்புற பாடலை பாடியவாறு சிறுமியர் மற்றும் இளைஞர்களும் சேர்ந்து தொடர்ந்து 3 மணி நேரம் வள்ளிக்கும்மி நடனமாடினர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது தடுக்க முயன்று தாக்கப்பட்ட அவரது அண்ணன் வீரமணி சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய நிலையில் நடந்த சம்பவம் குறித்து பேட்டியளித்தார். இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்கன்னு சத்தம் போட்டுட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் நான் கேட்ட உடனேயும் ஓடினேன் அந்த இடத்த அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எதிர்க்க எல்லாம் கத்தி வச்சுன்னு 2-3 பேர் ஓடியாரானுங்க. எதிர்க்கும் ஒருத்தர் வெட்டினாப்புல நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இதை தபாஞ்சிட்டேன். இன்னொருத்தரை தபாஞ்சி எழுந்த உடனே இன்னொருத்தர் வெட்டினார் என்ன. நான் அப்படியே குனிஞ்சிட்டு ஓடும்போது வேட்டி கட்டின்னு இருக்கும்போது தடிக்க விழுந்த பாருங்க. என்னை 3வது நபராக வரும்போது அவர் என்னை தலையில் வெட்டிட்டு கீழே விழுந்த உடனே முதுகில் ஒருத்தர் வெட்டு போட்டார். விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகர் சரத்குமார் தாம் திமுக அதிமுக என இரு கட்சிகளுக்கும் பிரச்சாரம் செய்திருப்பதாகவும், ஆனால் நாடு வல்லரசாக மாறும் என்ற நம்பிக்கையில் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்ததாகவும் கூறினார். காலத்தின் கட்டாயம் என்று சொல்லும் போது நாம் ஒரு வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாரத தேசத்தை முதன்மை நாடாக உருவாக்க வேண்டும் அடிப்படையிலே தான் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து இன்று ஒரு சாதாரண உறுப்பினராக நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். சிவகங்கையில் உள்ள பிள்ளைவயல் காளியம்மன் கோயில் 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவில் ஏராளமான பெண்கள் கையில் பூந்தட்டு ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு சாத்தி பூஜை செய்தனர். 3ஆம் நாள் விழாவில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் போலி ஆவணம் தயாரித்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 48 சென்ட் நிலத்தை அபகரித்ததாக தந்தை மகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பாஸ்கர் என்பவரின் நிலத்தை டென்னிசன் என்பவர் கம்பிவேலி போட்டு அடைத்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் புகார் அளித்தார். விசாரணையில் போலி ஆவணங்கள் மூலமாக பாஸ்கரின் நிலத்தை டென்னிசன் அபகரித்தது தெரியவந்தது. திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் உள்ள தர்காவில் 85ஆம் ஆண்டு கந்தூரி திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்டது. 21 நாட்கள் நடைபெறும் விழாவிற்கான கொடி சிறப்பு துவா செய்யப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நகைச்சுவை நடிகர் செந்தில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். உள்ளே சென்று அவர்கள் மூலவர் சண்முகர் சூரசம்ஹாரமூர்த்தி பெருமாள் உள்ளிட்ட சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து வெளியே வந்த நடிகர் செந்திலை பார்த்த பெண் பக்தர் ஒருவர் அவரது காலில் விழுந்து ஆசி வாங்கினார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள கைலாயநாதர் கோவில் விழாவில் கருமாரியம்மன், கலியன் நாயனார், அருள்நிறை பார்வதி அம்மன் ஆகியோர் சப்பரத்தில் எழுந்தருள 63 நாயன்மார்களை தோளில் சுமந்தவாறு மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் வீதி உலா சென்றனர். ஏராளமான பெண்கள் ருத்ராட்சத்தை கூடையில் வைத்து தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகளில் உலா சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே மன்னார்காடு பகுதியில் தனியார் உணவகம் முன்பு நிறுத்தப்பட்ட ஆட்டோ தானாக பின் சென்று சாலையில் சென்ற லாரியில் சிக்கி விபத்துக்குள்ளான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. சறுக்கலான பரப்பில் ஆட்டோவை நிறுத்திய ஓட்டுநர் ஹேண்ட் பிரேக்கை போடாததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் மயங்கிய நிலையில் அபூர்வ வகை ஆந்தை ஒன்று தவித்ததை பார்த்த வியாபாரிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து குறிப்பிட்ட இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் பலூன் கடையின் பின்புறம் தவித்த ஆந்தையை மீட்டு பாம்பே சோலா வனப்பகுதிக்கு கொண்டு சென்று பத்திரமாக விடுவித்தனர். திருச்சி உறையூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் திருவானைக்காவல் செக் போஸ்ட் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்ற போது எதிர்பாராத விதமாக அவரது 5 வயது மகள் சரோஜினி சண்மதி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி சிறுமியின் உடலை மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ததாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த கலாஸ்ரீ என்ற மருத்துவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். சிறுமியை கர்ப்பமாக்கிய சதீஷ் என்ற இளைஞரையும் கருவை கலைக்க உதவியாக இருந்த அவரது உறவினர் கண்ணியப்பன் என்பவனையும் போக்சோவில் கைது செய்துள்ளனர்.